என்ன பேசுறேன் கிஷோர் வீடியோ தட்டிவிட்டேன். ஹலோ கைஸ், இது ஒரு ஸ்மால் வீடியோ. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து எங்கள் டெய்லி லைஃப்பில் சும்மா என்ன வெட்டித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கோமோ இன்னைக்கு புதுசாக ஒன்று சரி இதை கொஞ்சம் வீடியோ செஞ்சு போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு நியூ மெட்ராஸ் ஷாப், ஒரு காஃபி ஷாப். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் இவரும் ஒரு ஆள் தான், நான் வச்சுருக்கேன். இவர் கிஷோர், என் பேர் அருள். இந்த நியூ மெட்ராஸ் காஃபி ஷாப் போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கடைக்கு போகிறோம், போயிட்டு காஃபி குடிக்க போகிறோம், ப்ளஸ் ஒரு தோசை தக்கான் பண்ணுறோம். நாங்கள் ப்ரொமோஷன்லாம் பண்ணல கிடையாது, ஏன்னா எங்களுக்கு யாருக்கும் காசு கொடுக்கல எங்களுக்குன்னு. நாங்களே ஓசியில் பண்ணுறோம் எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு அங்கே கடை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு திரும்ப சும்மா அங்கே போயிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ரெட் சிக்னல் தாண்டி போயிட்டு இருக்காரு, ரெட் சிக்னல் மதிக்க மாட்டாரு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சும்மா அப்படியே ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. Start music. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன கெட்ட நேரம் தெரில. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எங்க நம்ம கிஷோ வந்துட்டு கொடை எடுக்க போயிருக்காரு. கொடை எடுத்துட்டு வராரு. ஸோ கொடையை புக்காக பண்ணிக்கிறாரு. ஹலோ காய்ஸ், இதோ இதுதான் எங்கள் டீ சேவ் பண்ணிக்கிறோம். பார்த்துங்க. ப்ளஸ் மழை பெய்யறதுனால எங்கள் வழி தெரில, மழையிலே பாக்கு கொடுத்துட்டோம் கார் வரான்னு சொல்லிட்டு. ஸோ குடிச்சுதான் மாவனம் பார்த்துங்க. ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. ஸோ இந்த மலையில் இந்த டீ எவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு தெரியல, டீ லவருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு ரேட்டிங் கீழே போட்டுறோம், நீங்கள் பார்த்துருங்க. தோசை ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, நான் நல்லா இருந்துச்சு சொல்ல மாட்டேன். எதுக்கு அந்த அழகர் பொண்ணு வருது. பொம்பளை சோக்கு கேட்குதா போது, பொம்பளை சோக்கு கேஷுவலாக சாப்பிட்டோம். ஆக்சுவலி நல்லா தான் இருக்கலாம். 9 out of 10 கொடுக்கலாம். டீ முதலே முடிச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிளான் வந்து டிக்கெட் புக் போயிருந்தோம். டிக்கெட் போயிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். போயிட்டு ஒன்று நேரம் கேமரா திருப்பிட்டு தான் நீங்கள். ஸோ இது முடிஞ்ச கேமில் தான் போகிறோம். அங்கே சில வீடியோஸ் நாங்கள் எடுக்கிறோம். இப்போதைக்கு நான் சாப்பிட்றேன். ஓகே கைஸ், தோசை நல்லா ஊற்றியாச்சு வயிற்றுல. இப்போ வந்து நாங்கள் வந்து கேபிதான் போக போகிறோம். அங்கே ஆக்சுவலி என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சும்மா போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் அஸ். Meanwhile, தமிழ் ஸ்கூல்ல வந்து தமிழ் பாட்டு ஏதோ பாடக்கூடாதா? தமிழ் ஸ்கூலில் தமிழ் பாட்டு பாடக்கூடாது. ஆமாம், இது புது விஷயமா இருக்கு. அப்போ சீன பாட்டு பாடலாமா? எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? ஒரு காலத்தில் நகராக்கு பாடிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஃபுல்லாக மாமது பாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேலா, ஏன் என்ன பண்ணாங்க என்னங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே அனுபவத்தில் சொல்கிறேங்க, எவனையும் நம்பிடாதீங்க. கும்மி அடிச்சிடும் கூட இருந்தே கும்மி அடிப்பாங்க, புரிஞ்சுக்குங்க. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. சொன்னதுதான் தெரியும். பாத விட்டுட, இந்த பயணம் தொடரும். இனிமேதான் தொடரும். ஆக்சுவலிங்க அவர் கேட்குறாரு ஏன் திடீர்னு நாங்கள் இந்தமாரி வீடியோ செய்கிறோன்னா, ஆக்சுவலி வந்து ரொம்ப காலமாக பண்ணணும்னு பிளானில் இருந்தோம். அப்போ எங்கள்கிட்ட ஃபோன் இல்லை, கேமரா இல்லை, கையில் காசும் இல்லை. இப்போ காசு இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து செய்யணும்னு ஒரு ஐடியாவும் இல்லை, ப்ளஸ் காடியும் இல்லை. இப்போ கூட காடி இருக்குது, ஆனால் சொந்த காடி இல்லை பார்த்தீங்கன்னால நாங்கள் இன்னும் அந்த ப்ரோக்ரஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஏன் இது பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஃபன்னுக்கு தான், வேறு அதை தாண்டி பெருசாக எங்களுக்குள்ள ஒரு ஐடியா இல்லை. உங்களை சிரிக்க வச்சா எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம்.
அதை தாண்டி பெருசாக யோசிக்கிறது ஒன்றும் இல்லைங்க. அடுத்து நான் சிரிக்க வச்சா தான் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உருட்டு நீ ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் சைடில் தான் நினச்சோம், இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் உட்காந்து பேசுகிற மாதிரி எவென்ச்சுவலி அப்படி யோசித்தோம். ஆனால் நாங்கள் எடுக்கிற டாபிக்னா ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். நாங்கள் பேசணும்னா அடுத்த நாள்லேயே போலீஸ்காரன் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பா, நீங்கள் நாங்கள் வந்து ஜாரி பண்ண போகிறோம் அப்படின்னு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப. ஸோ அதை யோசித்தோம், அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம ரொம்ப லைஃபுக்கே டேஞ்சர் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். ஆக்சுவலி அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், இந்த பிளாக்ல ஆக்சுவலி இன்னும் 2 பேர் அவைலபிலிட்டியில் இல்லை. அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆக்சுவலி இந்த பிளாக்ல அவங்க இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த காரணமாயிரம் மாதிரி கீதா தூக்கிட்டு போயிட்டாரு பின்னாடி. Nobody does things like this. Nobody. பக்கத்து ஊரு பாம்பே கேரளா கூட ஓகே, இவ்வளோ தூரம் யாராவது வருவாங்களா? நம்ம அவினாஷ் நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக ஸ்டீம்னு கும்பிடுவோம். அது ஏன் அந்த பேர் வச்சுன்னு கேட்காதீங்க, ஏன்னா எங்களுக்கே தெரியாது ஏன் அந்த பேர் அவருக்கு இருக்குன்னு. அண்ட் நேவின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இவென்ச்சுவலி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இஸ் கைண்ட் ஆஃப் பிஸி அண்ட் ப்ளஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு நேரம். இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்றேன், உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க. செல்லாடான்னு ஒர்க் அவுட் ஒரு பிஜிஎம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. A few hours later. ஒரு வழியாக நாங்கள் பக்கிங் வந்துட்டோம் ஹாலில். ஓகே கைஸ், ஒரு வழியாக நாங்கள் புக்கி பின்தாங்க வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் புரியாது. அதனால நீங்களும் எங்கள் அப்படி இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ லெட்ஸ் கோ. ஏன்டா செப்பல் போட்டு வந்த? ஷூ இல்லையாடா உங்ககிட்ட? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. எதுக்கு பயப்படுறோம், கேமரா போட்டு வாங்கிட்டு பயப்பாருப்பா. திருட்டு நாயே. டேஞ்சரஸ் எனக்கு இது தெரியாம போச்சு. வாழ்ந்துருக்கலாம். If you miss an opportunity, don't fill your eyes with your tears. It will hide another better opportunity in front of you. ஹோட்டல்ல வெயிட்டர் மேனேஜர் கடுப்பே அப்படி வீட்டுக்கு நடந்து போனான்னு தெரியுமா? இங்க இருந்து சௌக்கி நடந்து போனா. ஆமா. ஏய் யாரா நீ? இதுக்கப்புறம் பாருங்க, மேனேஜர் ரெஜிஸ்டர் வீட்டுக்கு நடந்தே போயிருக்கு. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. இந்த மாதிரி எம்ப்ளாயில உங்களுக்கு கிடைக்குமா? என்னடா வித்தியாசம், அங்கிட்டு போய் இங்கிட்டு வரோம். அங்க அவ்வளவு கூட்டம் வச்சு தாண்டுவா ஏரியா கிட்ட தான் போட்டுருக்கு. கேமரா விட்டு நவுறாங்க. சேர்ந்து நில்றா, செத்து தொலை போறேன். Yes, this is better. வந்துருச்சு கடை. கூட்டம் பாருடி. எங்க இதான் கூட்டம். இந்த கடைக்கு அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு! கலெக்ஷன் எகிரி. நினைக்கிறேன் எல்லாரும் டிக்டாக் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க போல. வெல்லும் டெஸ்டினி. கேப்பா முதலே சொல்றேன் நீ. ஓ மை காட், தேங்க் யூ. நல்லா ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணி தான் நான் ஓடுறேன். நீங்க ஆர்டர் கொடுத்து ஒரு லைன் வைக்கிறாங்க. ஒரே ஒரு சாஸ் தான் விட்டுறேன். உனக்கு வேணும் எனக்கு மீடியம். மீடியம்னா 2 டாப்பிங் வச்சுருக்கேன். இதான காசு போகிறோம். நம்ம டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ கொடுக்கணும்.
போகிறோம். நீங்களே பாருங்கள் அது கிட்டே. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. அதில் நாங்கள் இங்கே இருக்கோம். டேஸ் போனால் போகட்டும் போனால். அவினேஷ் வந்துருக்கோம். ஆனால் நீங்களும் ருத்தியை சொல்லி கணக்கிருப்போம். என்ன பேர்? ஏமா தெரியலைங்க. நானே அவசரத்தில் கோயிலுக்கு ஓ குரலி வித்தையா? அங்கே போனதான் செய்யறான். என்ன கொடுத்துட்டு தான் செய்வோம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. கொடுத்தா செய்வாங்களா? நினைச்சேன் போய் எடுத்துட்டு தான் வேற. இதுதான் நீ கொடுக்கலாம். சரி பார்த்தா நீ ப்ரைஸ் கூட சோஸ் பண்ணி நீ இதோட போன அதோட இது பண்ண. நான் நினைச்சேன் ஆர்டர் கொடுத்தா அவன் செஞ்சு வைப்பான். நம்ம போயிருப்பேன். அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க. யாருக்கு நீ எத்தனை பேர் உனக்கு தெரியாது யாரு எந்த ஆர்டர். என் கணக்கு தப்பா தெரியுது. உன் கண்ணுக்கு எல்லாமே தப்பா தான். நீங்களே பாருங்க. நான் அவனை தப்பா சொல்லுவேன். இதில் பார்த்தா எப்படி அதாவது பிடிச்சி இழுக்கிறானுங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அந்த தண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் பண்ணி ஆனால் வீட்டில் பசிச்சாலே வீட்டில் பட்டு மேகி போட்டு சாப்பிட்றேன். அப்புறம் என்ன நீங்க வந்த என்ன குட் ஃபர்ஸ்ட். இப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா கிரன்ச்சியா இருக்கா? ஆத்ரா கடைசியாக வெயிட் பண்ணதுக்கு இதுக்கு தான் வெயிட் பண்ணோம். நீங்களே பாருங்க. இதுக்கு தான் வெயிட் பண்ணோம். ஃபைனலி வந்துருச்சு. ட்ரை பண்ணோம். ஆனால் உரைக்குது. கொரியன் ஸ்பைஸ் எப்படிடா இருக்கும் உரைக்காம? அவனை மடிச்சு விடுற நல்லா இருக்கு. வெயிட் பண்ணதுக்கு நல்லா இருக்கு. கைஸ் நம்ம இப்போ க்ளோசிங் இதுக்கு வந்துட்டோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுனுச்சுன்னா, இந்த நியூ மெட்ராஸ் டீ ஷாப் போனோம். 2 டீ ஒரு தோசை சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் 7 ringgit இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே புக்கே பின்தாங் வந்தோம். புக்கே பின்தாங்கில் அந்த என்ன சாப்பாடு ஃப்ரைஸ் ட்ரை பண்ணோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ட்ரை பண்ணோன்னு சொல்லி அப்புறம் ஒரு 2 டாப்பிங் கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அது எவ்வளோ வந்துச்சு? 1380 ஆல்மோஸ்ட் 14 ringgit வந்துச்சு. ஸோ அப்புறம் தண்ணி அங்கே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஒரு பச்சை தண்ணி தான் அங்கே வாங்கணும். அதுவும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அது ஒரு ஸோ டோட்டலாக ஒரு 30 to 35 ringgit ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போ வெளியே வரப்ப பக்கிங் காசு அது சேர்க்கறது சேர்க்காம இருக்கிறது உங்க இஷ்டம். ஏன்னா அது வந்து நீங்க வெளியே கூட போட்டுக்கலாம். நாங்க வந்து காடி சேஃபா இருக்கணும்னு பக்கிங் ரோட்ல போட்டோம். ஸோ மொத்தத்தில் ஒரு 45 ringgit நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம்னால அவ்வளோ எங்களால் ஒரு இதாக செய்ய ப்ராப்பரா போக முடியல. பட் ஸ்டில் வி ட்ரை. அடுத்தடுத்த வீடியோல நாங்கள் மேக் இட் பெட்டர். we can make it better. Right. Thank you. Bye.